அடிக்கிற வெயிலுக்கு செடிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் காஞ்சி காஞ்சி போயிருது. நானும் இந்த செடியில பூ வரும்னு பாக்குறேன், வரவே மாட்டேங்குது. டெய்லியும் தண்ணி ஊத்தி வச்சாலும் பூவே முளைக்காது போல. டோரா பொண்ணு எதுக்கு வெளியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு? டியூஷன்ல படிச்சுச்சா இல்லையா? சரி போய் கேட்போம். நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். டோரா எதுக்கு வெளியில உட்காந்து படிச்சிட்டு இருக்கா? டியூஷன்ல நீ படிச்சு முடிக்கலையா இன்னும்? இல்ல ஃபாத்திமா, நான் டியூஷன்லயே படிச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு கொஸ்டின்ல மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்கா, அதான் திரும்ப படிச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி. டோராக்கா எங்க சோஃபியா காணோம்? கொஞ்சம் சோஃபியா கூப்பிடுறீங்களா? சோஃபி வீட்டுக்குள்ள இல்ல, அவ மாடிக்கு தான் போனா. மாடியில இருக்கா பாரு. என்னது மாடியில இருக்காளா? ஏய் சோஃபி கீழ இங்க வா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சுட்டி வந்திருக்காளா? இதோ வரேன் இரு சுட்டி. என்னாச்சு? என்ன சொல்லணும் என்கிட்ட சொல்லு. ஏய் சோஃபி, நான் சொன்னேன்ல என்னோட சித்தி வராங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இப்பதான் கால் பண்ணாங்க. ஏய் சுட்டி உண்மையாவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ரூபி சித்தி வந்துருவாங்களா? ஜாலி ஜாலி. ரூபி சித்தி இருந்தாலே ஜாலியா இருக்கும். வா போலாம். ஆமா, அந்த பொண்ணோட சித்தி வரதுக்கு சோஃபியா இவ்ளோ ஜாலியா போறா? சோஃபிக்கு மட்டும் இல்ல ஃபாத்திமா, எனக்கும் ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா சுட்டியோட சித்தி ரொம்ப ஜாலி டைப். அவங்க ஜாலியா ஃபன்னா நிறைய கேம் எல்லாம் வைப்பாங்க. எங்க எல்லார்கிட்டயும் செம்ம ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க தெரியுமா? அவங்க கூட இருக்கிறதே செம்ம ஜாலி தான். ஓ அப்படியா? யார் தான் அந்த ரூபி அக்கா? பார்க்கணும் போல இருக்கே. ஹாய் பசங்களா. ஹாய் ரூபி சித்தி வந்துட்டாங்க. சித்தி உங்களுக்காக தான் நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? சரி சரி, இதோ வரேன் சுட்டி. சரி இரு, காரை கொஞ்சம் அந்த பக்கமா நிறுத்திடுறேன். ஹே சோஃபி, எப்படி இருக்க? சுட்டி ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. சரி சரி, நான் ஊர்ல எல்லாமே இங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்களா? இரு, என்னோட பேக் எல்லாம் இறக்கி வச்சிடுறேன். சித்தி நீங்க ஊர்ல இல்லாம ஒரே போரிங்கா இருந்துச்சு. ஹே ரூபி அக்கா வந்துட்டாங்க பாரு. வா, உன்னையும் போய் அந்த அக்கா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹாய் ரூபி அக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாமே இங்க ஜாலியாவே இல்ல. நீங்க இருந்தா நிறைய கேம் வச்சுட்டே இருப்பீங்க. ஹே டோரா, எப்படி இருக்க? கொஞ்சம் வளர்ந்துட்ட போல இருக்கு. ஒரு மாசம் லீவ்ல ஊருக்கு போனதுக்கே நல்லா வளர்ந்துட்டீங்க பசங்களா. நீங்க ஒரு மாசத்துலயே ஹைட் ஆயிட்டனா? போங்கக்கா, நீங்க சும்மா சொல்லாதீங்க. அக்கா, உங்களுக்கு ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்களா, இவ தான் ஃபாத்திமா. நம்ம பக்கத்து வீட்ல தான் வந்திருக்கா. ஓ அப்படியா? புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க போல இருக்கே. இனிமே ஜாலி தான். ஹாய் ரூபி அக்கா, உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. நீங்க ஜாலியா விளையாடுவீங்களா? நீங்க இருந்தாலே எல்லாருக்கும் ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா ரூபி அக்கா. அப்படியா சொன்னாங்க இந்த பசங்க? எல்லாம் சொல்லுவாங்க இந்த பசங்க. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம். ரூபி அக்கா வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கும். கார் டிக்கில இருக்கு, வெளியில எடுத்துடலாம். 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சுக்கிக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவுமே வழக்கம் போல என்னோட யூசேஜுக்கும் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். போன தடவை வரும்போதே சுட்டிக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. அதனால சுட்டி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி கொஞ்சம் டாய்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரூபி அக்கா, நீங்க இந்த தடவை கிராஃப்ட் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஹே, எப்படி கண்டுபிடிச்ச? ஆமா, இந்த தடவை நான் கிராஃப்ட் திங்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சுட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு விளையாடுற மாதிரி என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்ன சுட்டி, ரெடியா? ஐயோ, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ரூபி அக்கா சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. அம்மா வந்தாங்கன்னா எதுக்கு இவ்ளோ டாய்ஸ்னு கேட்பாங்க. அதனால எனக்கு ஃபுல்லாத்தையும் ஓபன் பண்ணி காமிச்சிருங்க. அப்புறமா நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம். ஹே சுட்டி, இப்படிலாம் அம்மா கிட்ட சொல்லாம வாங்கக்கூடாது. நான் இந்த திங்ஸ் எல்லாமே சுட்டிக்காக வாங்க போறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டு தான் இது எல்லாமே வாங்கியிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன், என்னோட மம்மி கிட்டயும் சொல்லிட்டேன். ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா? ஆமா, இது என்னது? பெரிய பெரிய டப்பா மாதிரி இருக்கு. இவ்ளோ கலர்ஸா? அது ஃபுல்லா வந்துட்டு நார்மல் பெயிண்ட் கிடையாது. அது ஹேண்ட் பெயிண்ட். நம்ம கையை வச்சு பெயிண்ட் பண்றது. நம்ம கை ஃபுல்லா வச்சு அதோட அச்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, டெடி பியர் வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தம் 4 டைப்ல வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று எடுத்துக்கோங்க பசங்களா. பாக்ஸும் வாங்கியிருக்கேன். அப்புறம் லாக் பண்ற டைரியும் வாங்கியிருக்கேன். சுட்டி, நீ அந்த டைரி யூஸ் பண்ணிக்கோ. அடுத்தது வீட்டுக்காக அம்மா ஒரு தண்ணி கேன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கேன் தான் வாங்கினேன். இது பார்க்கறதுக்கும் நல்ல டாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்தது. இது மேலே இருக்கிறது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி திரும்ப போட்டுட்டோம்னா இந்த வாட்டர் கேன் சூப்பராக ஒர்க் ஆகும். கீழே கிளாஸ் கூட கொடுத்துருக்காங்க பாரு. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால தான் இதுவும் வாங்கினேன். ரூபி அக்கா, இந்த பசங்களாம் சொன்ன மாதிரி நீங்க சூப்பரா தான் யோசிக்கிறீங்களே. எல்லாமே கிரியேட்டிவா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அம்மா, அடுத்து இது என்னது? என்கிட்ட இருக்கிற ஸ்கூட்டி மாதிரியே இருக்கு. ரூபி அக்கா, என்கிட்ட இதே மாதிரி ஒரு ஸ்கூட்டி இருக்கு. இதே கலர் தான், இதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே. ஓ அப்படியாம்மா? இது நான் சுட்டிக்காக தான் வாங்கினேன்.
சுட்டி ஏற்கனவே சின்ன ஸ்கூட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஸ்கூட்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நானும் யூஸ் பண்ணிப்பேன், அப்படியே சுட்டியும் வச்சு ஓட்டிப்பேன். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு டாலோட சேர்ந்து வந்துச்சா, அதனால வாங்கிட்டேன். இதில் 2 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். ஆனால் சுட்டி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுல ஒரு ஆள் தான் உட்கார முடியும். ஆமா ரூபி அக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுல டிக்கிலே நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, என்னோட ஸ்கூட்டி நான் எங்க வீட்டு வாசல்ல நிறுத்திருக்கேன். அதுவும் அதே மாதிரி தான், ஆனா ஃபுல் பிங்க். அடுத்தது என்னது? அடுத்தது டாக்டர் செட் மாதிரி தெரியுது. ஹை, ஆமா ரூபி அக்கா, அடுத்தது டாக்டர் செட் தான். டாக்டர் செட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இது எல்லாத்தையும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு விளையாடுவேன். ரூபி அக்கா, அடுத்து நீங்க வாங்கிட்டு வந்த கிராஃப்ட் திங்ஸ் ஓபன் பண்ணுங்க. கிராஃப்ட் திங்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு ஒரே ஹாப்பியா இருக்கு. நீங்க பண்ற கிராஃப்ட்டும் நல்லா இருக்கும். இனிமே உங்க கூட ஜாலியா கிராஃப்ட்லாம் பண்ணி கத்துக்கலாம். கண்டிப்பாக டோரா. ஆமாம், எங்கே ரோஸை காணோம்? எப்போவுமே ரோஸ் இங்கே வந்துருவாளே, இன்னும் ஆளை காணோம்? இல்ல ரூபி அக்கா, ரோஸ் அவங்க அம்மா கூட கடைக்கு போயிருந்தா, இன்னும் ஆளை காணோம். அவ வரதான் சொன்னேன், ஆனா இன்னைக்கு அவ வரமாட்டான்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு நீங்க கேம் ஏதாவது வைப்பீங்களா, அப்ப கூட்டிட்டு வரேன். வாவ் ரூபி அக்கா, நிறைய திங்ஸ் இருக்கும் போல இருக்கே. அதுவும் இந்த தடவை நல்லா செலக்டிவா வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. சரி சரி, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக டோரா, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் கலர்ஸ் தான் வாங்கினேன். இந்த மாதிரி வாட்டர் கலர்ஸில் நிறைய மல்டிபிளான கலர்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இந்த பென்னு தான். இந்த பென்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இது ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் கலர் கலராக இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் பெயிண்ட் எல்லாம் கூட நிறைய வாங்கியிருக்கேன். ரூபி அக்கா, நீங்க நிறைய கிராஃப்ட் பண்ணுவீங்களோ? இவ்ளோ கிராஃப்ட் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் பெயிண்டே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. எல்லா டைப்ல இருக்கிற பெயிண்ட் இந்த டப்பாக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணுவீங்களா ரூபி அக்கா? பண்ணுவேன் ஃபாத்திமா. நான் எதனா ஒன்றுனா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன், சரியா? நிறைய பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். போன தடவை நான் வரும்போதே பெயிண்ட் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். ஸோ இந்த தடவை ஊருக்கு போகும்போதே எனக்கு என்னென்ன மாதிரி பெயிண்ட் எல்லாம் தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கிளிட்டர்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிளிட்டர் ஆர்ட் கூட பண்ணலான்னு சொல்லிட்டு. நேற்று கூட உங்களுக்கு ஏதோ கிளிட்டர் காம்படிஷன் ஸ்கூலில் வச்சாங்களாமே? ஆமா ஆமா, பெயிண்டிங் மிஸ்ஸஸ் கிளிட்டர் பெயிண்டிங் வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே சூப்பரா பண்ணோம். சூப்பர் பசங்களா. இந்த மாதிரிலாம் அப்பப்போ உங்களுக்கு கிராஃப்ட் கிளாஸ் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் நம்ம முன்னாடியே இது மாதிரி நம்ம கிராஃப்ட்லாம் பண்ணுறது எப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு நார்மலாகவே நிறைய கிராஃப்ட் எல்லாம் செஞ்சு வீட்டில் மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவுமே தான் வாங்கியிருக்கேன். நான் போர் அடிக்கிற டைம்லலாம் எனக்கு கிராஃப்ட் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விளையாடிட்டு இருப்பேன். ஆமா ரூபி அக்கா சொல்றது உண்மைதான். ரூபி அக்கா இங்க கூட எல்லாரும் கூடயும் ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. ரூபி அக்கா வைக்கிற கேம் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க நிறைய கேம் சென்டருக்கு கூட கூட்டிட்டு போவாங்க. ஆமா ரூபி அக்கா, இது என்னது கிரையான்ஸ் மாதிரி இருக்கு? கிரையான்ஸ் தானே ரூபி அக்கா? நீங்க போன தடவை எனக்கு என்ன சொன்னீங்க? கிரையான்ஸ் வச்சு பெயிண்டிங் கத்து கொடுக்கறேன்னு சொன்னீங்க. எனக்கு கிரையான்ஸ் வச்சு பெயிண்ட் பண்றதுக்கு கத்து கொடுத்துறீங்களா? கண்டிப்பாக சொல்லித்தரேன் சோஃபி. கிரையான்ஸ் வச்சு லைட்டாக தான் நானே பண்ணுவேன், ஆனால் நான் நல்லா கற்றுக்கிட்டு உனக்கும் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, பெயிண்ட்லேயே நிறைய டைப் வாங்கினேன்ல, இது வந்துட்டு மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற பெயிண்ட்டு தான். இது எல்லாமே அடித்தோன்னா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ராயல் லுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி பெயிண்ட்டும் 6 கலர்ஸ் இருக்கிறது வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் தான் வாங்கினேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டால்ஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் டெடி எல்லாம் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் கிராஃப்ட் பண்ணால் யூஸ் ஆகும். அப்புறம் இது பார்க்குறதுக்கு நம்ம சுட்டி மாதிரியே இருந்தனால அந்த ஸ்டிக்கரும் எடுத்தேன். அடுத்து இது கலியோகிராஃபி பென்னு தான். இதை வச்சு எழுதுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ இதையும் நான் வச்சு எழுதுவேன். அப்புறம் கிராஃப்டில் யூஸ் ஆகுறதுக்காக ஐ ஸ்டிக்ஸும் வாங்கியிருக்கேன். எல்லா திங்ஸுமே யூஸ் ஆகுறது தான். இது இல்லாமல் வீட்லேயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். டோரா சொன்ன மாதிரி ரூபி அக்கா கூட ஜாலியா தான் இருக்கும் போல இருக்கே. ஆமா ஃபாத்திமா அக்கா, எப்ப நம்ம ரூபி அக்கா வந்தாலும் ஜாலியா அவங்க கூட விளையாட வந்துடலாம். ரூபி அக்கா, நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா? நாம எப்ப விளையாடலாம்? நீங்க இருந்தா தான் ஜாலியா இருக்கும். விளையாடலாம் சுட்டி. நான் இப்போ இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நம்ம அப்புறமா விளையாடலாம், சரியா? ஓகேக்கா. அப்ப இனிமே ஜாலியா இன்ட்ரெஸ்டான கேம்லாம் விளையாடணும்னா ரூபி அக்காவோட ஜாலியா விளையாடலாம் போல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க.